அதுக்கப்புறம் அதிமுக பிரச்சார கூட்டங்கள், அதிமுக தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொள்ற விஷயங்களோ, ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி தெரியல. பொதுவா வந்துங்க பிரதமர் வர்றது எப்போதுமே இம்பாக்ட் கிரியேட் பண்ண, பிரதமரோ அமித்ஷாவோ 2 பேர் வர்றது இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாது, ஓட்டாலாம் அது மாறாது. பட் கூட்டணியில ஒரு பிரச்சாரம் தூக்கம் அப்படி எடுத்துக்கிடலாம், கால் ஹோல் விழா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வேணா அதை எடுத்துக்கிடலாம். மற்றபடி சட்டமன்ற தேர்தல்ல மெயினா வந்து கேண்டிடேட் தாங்க டிசைட் பண்ண முடியும். கேண்டிடேட் மெரிட், லோக்கல் கேண்டிடேட்டா இருக்கணும், அவங்க வேலை பார்க்கணும், அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய அமைப்பு இருக்கணும், காலகாலமா வர்ற அமைப்பாகவும் அது இருக்கணும். அதுதான் டிசைட் பண்ண முடியும். அப்ப எப்போ பெரிய பரபரப்பு கிரியேட் ஆகும் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முந்தைய 20 நாட்கள், இதுதாங்க அந்த கிரியேட். அது திடீர் முருகர் பக்தர் ஆயிட்டாருன்ற அந்த ஒரு நகைப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பக்தி மூலமா ஓட்டு கிடைக்காதாங்கிற நம்பிக்கை தான். இப்போ கூட்டணி பத்தி ஏதாவது பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதை தாண்டி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த பிரச்சனைகள் சிக்கல்களை பத்தி ஏதாவது கொஞ்சம் பேசுவார். ஏன்னா ஒருவேளை திமுக காங்கிரஸ் முடிகிற பட்சத்துல டிவிகேக்கு தான் போவாங்கன்ற மாதிரி இங்க எல்லாரும் இதை பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி அவர் எதுவுமே மென்ஷன் பண்ணலையே சார். அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து திமுகவோட அது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுச்சுங்க. அது நேத்து நைட்டு இன்னைக்கு மார்னிங்கே அது தெளிவாயிருச்சு. இன்னைக்கு வந்து 1 மணிக்கு மேல ராஜ்யசபா நாமினேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போடுறதுக்கு திமுக கூட்டணி மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே போறாங்க. அது ஒரு 3 hours ப்ராசஸ்ங்க. அது பெரிய ப்ராசஸ்ங்க. ராஜ்யசபா நாமினேஷன் ஃபில்அப் பண்றது ரொம்ப கஷ்டமும் கூட. அது இருக்குங்க, 40-50 பக்கம் இருக்கும். அப்புறம் வந்து நம்மகிட்ட இருக்க எம்எல்ஏக்களை வந்து பிரிச்சு யார் வந்து 1ங்கிற நம்பர் போடணுங்க. அது ப்ரிஃபரன்ஷியல் ஓட் சிஸ்டம் மாதிரி 1, 2, 3 நம்பர் போடணும்.